நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நம்ம ஒரு வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 6 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்போம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். நீர் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து சத்தியத்தை நாங்கள் கேட்கும்படி நீர் எங்களுக்கு உதவி வருகிறீர். இதுல நீர் பூமியில் இருந்த நாட்கள்ல எங்களுக்காக நீர் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்த ஜெபம் இருக்கிறது. அதிலே நாங்கள் தொடர்ந்து சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நீர் பிரதான ஆசாரியராக இருந்து எங்களுக்காக இன்றைக்கு நீர் பரலோகத்திலே பிதாவின் வலது பாரிசத்திலே பரிந்து பேசுகிற அந்த காரியத்தை இந்த பூமியிலே அடையாளப்படுத்துகிற ஒரு காட்சியாக இது இருக்கிறது. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். தேவன் தாமே இந்த நாளிலையும் கூட நாங்கள் பார்க்க போகிற இந்த வார்த்தையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு வெளிச்சத்தை தந்து எங்களை நடத்தும். நம்முடைய கரத்திலேயே நாங்கள் எங்களை தாழ்த்தி வருகிறோம். நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இப்ப இயேசுவின் மூலமாக கேட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல முதல் 5 வசனத்துல இயேசு தமக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்த அந்த காரியத்தை பார்த்தோம். தமக்காக என்று சொல்லும்போது தம்மை மகிமைப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துக்கு வந்து தம்முடையவர்களுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டி இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பாவத்திலிருந்து அவர்களை நீக்கும்படியாக அவர்களுக்காக மரித்து உயிர்த்தெழ வேண்டியது இருந்தது. அப்ப ஆண்டவர் அங்க ஜெபம் பண்றாரு. அதனுடைய முடிவான காரியத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப அவர் ஜெபம் பண்றாரு. பிதாவே, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்றார். அப்படி இந்த 5 வசனங்கள்ல இயேசு தமக்காக தன்னுடைய மகிமைப்படுத்தலுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? அதுல போன வாரம் நம்ம 6ஆம் வசனத்தை மட்டும் பார்த்தோம். அப்படி அந்த 6ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார். தெரிந்தெடுத்து தந்த மனிதர்கள் நித்தியத்துல திரித்துவத்துல அங்க தெரிந்தெடுத்த அந்த மனிதர்களை குறித்து பேசுகிறார். முன்குறிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து பேசுகிறார். அவர்களை நீக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லிப்பாங்க. அவர்களுக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? ஒரு விதத்துல இங்க சீசர்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தாலும் அது உலகத்துல இருக்கிற அவரால் தெரிந்தெடுத்த எல்லா மனிதர்களையும் குறிப்பதாக அது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆண்டவருடைய நீதி இல்ல அவருடைய குணாதிசயங்களை குறித்து இது சொல்லப்படுகிறது. அவர் எப்படிப்பட்ட தேவன் இல்ல அவருடைய மீட்பின் திட்டம் இதையெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அவருடைய ஞானம் இல்ல குமாரனை அவர் இங்க அனுப்பி வைத்தது, இப்படி பல காரியங்கள் அதுல உள்ளடக்கமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதையெல்லாம் நம்ம கடந்த வாரத்துல சிந்தித்து பார்த்தோம். நம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்றார். தேவன் யார் அப்படிங்கிறத அது காட்டு தெளிவா விளக்கப்படுத்துறார். அவர் பரிசுத்தமான தேவன் என்று சொல்லியும், அவர் நீதியான கர்த்தர் என்று சொல்லியும், நாம பாவிகள் என்று சொல்லியும், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுதே நமக்கு ரட்சிப்பு வருகிறது, அதை ஏற்படுத்தினது பிதா என்பதையும், அவன் மனிதர்கள் மேல் அன்பு பாராட்டி அதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நம்ம அதில் இருந்து பார்த்தோம். நம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன் என்று சொல்லி சொல்றத பார்க்க இல்லைங்களா? அவர்கள் உம்முடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். நீர் அவர்களை
எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடையவர்களா இருந்தாங்க, அவர்கள் எனக்கு தந்தீங்க. அவர்கள் உடைய வார்த்தையை கை கொண்டிருக்க அதற்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா? பூரணமாக அவர்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் கூட அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை ஆண்டவர் சொல்றார். பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இதையெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம் என்று சொல்லி சிந்தித்து பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவருடையவர்கள் அல்ல என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்து கொண்டு தேவனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி பார்த்தோம். மாயவத்தக்காரனாகிய சீமானை குறித்து சிந்தித்து பார்த்தோம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுல இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பல உதாரணங்களை காட்டுறார் இல்லைங்களா? நீங்கள் என்னுடைய ஆடுகளாக இராதபடியினாலே என் சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கிறீங்க, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி சொல்றாரு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார் இல்லைங்களா? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? மறுபுறப்பை தேவன் அருளுகிறார். அப்ப மறுபுறப்பை அருளுகிற பொழுது அங்க என்ன நடக்குது? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கவும் மனம் திரும்பவும் முடியும். அப்படி இல்லாதவங்க அவருடையவர்கள் அல்ல என்று சொல்லி பார்த்தோம். நடைமுறை கீழ்ப்படிதல் தான் உண்மையான சீசத்துவத்தினுடைய பெரிய அடையாளமாக அது சோதனையாக வைக்கப்படுகிறது என்று சொல்லியெல்லாம் நம்ம பார்த்தோம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது பார்த்தது இல்லைங்களா? அதை தொடர்ந்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இந்த 7-8 வசனத்தை நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா? இந்த 7-8 வசனத்துல தொடர்ச்சியாக ஜெபம் பண்றார். நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு வசனமாக நம்முடைய சிந்தனைக்காக நாம் பார்த்து கொண்டு வந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு தொடர்ச்சியாக செய்யப்பட்ட ஜெபமாக இருக்கிறது இல்லைங்களா? நம்ம ஒன்றொன்றாய் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இருக்கிற முக்கியமான சத்தியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு தொடர்ச்சியான ஜெபம். ஆண்டவர் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார் சரிங்களா? அப்போ இதுல நம்ம பார்க்கிற 7-8 அப்படியே தொடர்ச்சியாய் போய் கொண்டு இருக்கிறதா. 1லிருந்தே அது தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணுகிற ஒரு ஜெபமாகத்தான் இருக்கு. நாம அப்படி பிரித்தெல்லாம் பார்த்தாலும் கூட அது தொடர்ச்சியான ஜெபம் அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. அந்த கண்ணோட்டத்துல நாம் பார்த்து கொண்டு வர வேண்டும். இப்ப கடந்த வாரத்துல பேசின இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை நாம் சிந்தித்தோம். கடந்த வாரத்துல ஆண்டவர் பேசின அந்த 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக 7ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாரு. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது இயேசு கிறிஸ்து பேசின எல்லாமே பிதாவினுடைய வார்த்தைகள் என்று சொல்லி சொல்றார். இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள், அந்த செயல்கள் எல்லாம் பிதாவினுடைய செயல்களாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்று சொல்றார். அதான் சொல்றார், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். அதாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படிக்கே அவர் வந்தார் அப்படிங்கிறத இங்க சொல்றார். அவர் தானாக எதையும் செய்யவில்லை. அவர் திரித்துவத்தின் 2ஆம் நபராக தேவனாக இருந்த போதும் அவர் உங்க திரித்துவத்துல இந்த நித்திய திட்டத்துல பிதாவினுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தவராக, இந்த திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவராக, இந்த நித்திய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்தவராக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்படி அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்துல இருக்கிற பொழுது அவர் தேவகுமாரனாகவும் மனுஷகுமாரனாகவும் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் தெய்வீகத்தையும் 100%, மானுடத்தையும் 100% கொண்டவராக இங்க வந்திருக்கிறார். இப்ப இங்க மானுடத்துல நாம் பார்க்கிறோம், அவர் மனுஷகுமாரனாக ஒரு ஊழியனை போல தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய சுயமாய் எதையும் அவர் பேசியதில்லை. அப்படி பேசியதில்லை அப்படின்னு சொன்னா பேச முடியாது என்ற அர்த்தம் அல்ல, அவர் பேசவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா அவர் முழுவதுமாக கீழ்ப்படிந்து பாவியினுடைய அந்த பரிகாரத்திற்காக அவர் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும். மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அதை வாழ வேண்டும். மனிதனுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில மரிக்க வேண்டும்.
இப்ப பிதா என்ன சொன்னாரோ பிதாவினுடைய வார்த்தைகளையே அங்க வெளிப்படுத்துகிறார். அதோடு பிதாவினுடைய கிரியைகளையே அவர் செய்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் இங்க சொல்றார், நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயிரும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அதாவது பிதாவினுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு அவர் வந்தார் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் இங்க அருமையாக விளக்குகிறார். தொடர்ந்து இந்த காரியத்தை வேதத்துல விளக்கிக்கிட்டே வர்றார். நம்ம அடிக்கடி இதை வாசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? பாருங்க, ஒரு சில வசனத்தை பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனம் பாருங்க. இதுலயே 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? நான் என்ன பேசணும், நான் என்ன உபதேசிக்கணும் அப்படிங்கிறது பிதாவே எனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று அவர்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். இப்ப பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் இங்க சொல்றார். நம்முடைய பிரதான ஆசாரியராக அவர் இருக்கும்படிக்கு அவர் தம்மைத்தாமே அப்படி உயர்த்தி கொள்ளவில்லை, பிதா அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்க. அவர் தன்னை உயர்த்திக்கல. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்னா, குமாரனை பிதா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்கிறார். உயிர்த்தெழச் செய்து அவருடைய வலது வாரிசத்தில் வைக்கிறார் இல்லைங்களா? அப்போ பிரதான ஆசாரியராய் இருப்பதற்கு அவர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவில்லை, பிதாவே அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதுதான் தேவன் தம்முடைய மேல வச்ச அன்பு. இதையெல்லாம் தேவன் அவருடைய அளப்பெரிய அன்பினாலே தம்முடையவர்களுக்கு நமக்கு செய்கிறார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? இதுல எல்லாத்துலயும் பார்த்தா தேவ அன்பை நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தார் என்று சொல்லி ரோமர்ல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்போ அதையெல்லாம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளவில்லை, அவரை பிதா உயர்த்தின பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, அவருடைய பலியை, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினதை பிதா அங்கீகரித்தார் அப்படின்னு அர்த்தம். அப்படி அங்கீகரித்து அவரை வைத்தது, அவர் மூலமாக நாம் அவரிடத்துல பிதாவினிடத்துல சமாதானம் அடைய முடியும், தேவனிடத்துல சமாதானம் அடைய முடியும் என்பதை அது நமக்கு காட்டுகிறது இல்லைங்களா? இப்ப பிரதான ஆசிரியரா இருக்கும்படி அவர் தம்மைத்தாமே உயர்த்தி கொள்ளவில்லை என்று சொல்லி பாக்குறோம். பாருங்க, எபிரேயர்ல 5:5 அதை சொல்லப்படுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தா, அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரே அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கீங்களா? அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை, அவரை பிதாவே உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கறீங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது பிதாதாமே அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்து அவரை மகிமைப்படுத்தின பொழுது என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்டு முன் தீர்மானிக்கப்பட்ட மீட்பரா இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் உறுதியளித்தார் என்று சொல்லி பார்க்கணும். அவர்தான் இரட்சகர் அப்படிங்கிறத உறுதியளித்தார். அவர்தான் முன் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறவர், மனிதனுடைய மீட்புக்காக நித்தியத்திலே தீர்மானிக்கப்பட்ட தேவகுமாரன் அப்படிங்கிறத காட்டுறார் இல்லைங்களா? அப்போஸ்தலர் 17 பாருங்க, அது சொல்லப்படுது. 17, 30, 31 பாருங்க. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனிதனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார் என்று சொல்லிப்பார். சரிங்களா? மனுஷன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ சொல்றார் பவுல். மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அப்ப அவரே முன் தீர்மானிக்கப்பட்ட மீட்பரா இருக்கிறார் என்று சொல்லி அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்த பொழுது
பிதாவை உறுதியளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவைகள் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனுடைய மீட்புக்கான இரட்சகராய் இருக்கும்படி நித்திய திட்டத்துல அங்க திட்டமிடப்பட்டு அவர் அதனடிப்படையில இந்த உலகத்திற்கு வந்தார், ஒரே இரட்சகர் அப்படிங்கிறத அறிந்திருக்கிறார்கள். எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று அறிந்திருக்கிறார்கள்னா, இயேசு கிறிஸ்து வரப்போகிற மேசியா அப்படிங்கிறதை இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அங்க சொல்றாரு இல்லைங்களா. அப்ப ஜெபம் பண்றாரு, இவர்கள் அதாவது நீர் எனக்கு தந்ததெல்லாம் உம்மாலே உண்டாயின, நானா எதுவும் பண்ணல இல்லைங்களா. எதிர்பார்த்து இருந்த மேசியா நான் தான் அப்படிங்கிறத இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஜெபம் பண்றார், அவர்களுக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. அன்றைக்கு அங்க 11 சீசர்கள் இருந்தாங்க இல்லைங்களா. நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லி பேதர் சொல்றாரு இல்லைங்களா. தேவனால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு. 8ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனத்துல ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது சொல்ற அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, தம்முடைய சீசர்களுக்கு போதித்ததுல இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத காட்டு. என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா, உலகத்துக்கு அறிவிக்கும்படி பிதா தமக்கு கொடுத்த அந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லி சொல்றார். அதாவது சத்தியம், கோட்பாடு, உபதேசத்தை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்றார். முழுமையான அந்த வார்த்தைகளை கொடுத்தேன் என்று சொல்லி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா முந்தின வசனத்துல 6ல பார்த்தா வசனம்னு சொல்லி இருக்கும், இங்க பார்த்தா வார்த்தைகள் அப்படின்னு பன்மையில இருக்கிறத பார்க்கணும் சரிங்களா. எதை காட்டுது? சகல சத்தியமும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா. அங்க நம்ம பார்க்கறோம் இல்லையா, கோட்பாடுகளை சத்தியங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. அதாவது தேவையான எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா. ஆனா அப்ப அவங்க அறிஞ்சாங்களா அப்படின்னா அதுல குழப்பம் இருந்தது, அவர்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது. பரிசுத்தாவியானவர் என்ன செய்தார்? தான் சுயமா எதையும் பேசாமல் குமாரனை குறித்தே பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. அப்ப என்ன காட்டுது? இப்ப எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா இப்போ ஒருவேளை அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் இருந்தது. ஆனா பரிசுத்தாவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அதனுடைய மெய்யான காரியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களிருந்து அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்பொழுதும் பரிசுத்தாவியானவர் இருந்திருந்த போதும் பெந்தகோஸ்தே நாள்ல விசேஷமாக அங்க வெளிப்பிரகாரமாய் ஊற்றப்பட்டு அவர்கள் செய்ய வேண்டிய பணி, சபை அமைப்பு, இப்படி எல்லா காரியத்திலும் ஊக்கமாக போகும்படி அவர்களை நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. பிதா தனக்கு அறிவிக்கும்படி, இந்த உலகத்துல அறிவிக்கும்படி கொடுத்த வார்த்தைகள், கோட்பாடு, சத்தியங்களை அவர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் நம்ம பார்த்தோம். சுயமா எதையும் பேசல, பிதா என்ன பேச சொன்னாரோ அதை குமாரன் பேசினார் என்று சொல்லி பார்க்கறீங்களா. அந்த திரித்துவத்தை சரியா புரிஞ்சுக்கணும். இங்க வருகிற பொழுது நாம் பார்க்கிற பொழுது அவர் தேவன் என்கிற ஸ்தானத்துல அவர் தேவன் தான். ஆனா இங்க செய்து முடிக்கிற காரியத்துக்காக வந்த பொழுது தம்முடைய சுயமாய் ஒன்றையும் பேசாமல் பிதா அவருக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளையே பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இன்றைக்கும் சபையில தேவன் கொடுத்த வார்த்தை உபதேசத்தையும் பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். சுய கருத்துக்களையும் சுய சிந்தனைகளையும் வேதத்துக்கு புறம்பான எண்ணங்களையும் பேசக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம் சரிங்களா. இங்க இயேசு கிறிஸ்து அதை பேசுகிறார் பாருங்க. இதுலயே 14ஆம் அதிகாரம் யோவான்ல 14ல பாருங்க, 14:10 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாருங்க சொல்லப்படுகிறது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் என்று சொல்லி பிலிப்பு கிட்ட பேசுறார். பிலிப்பு
ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பி, அது எங்களுக்கு போதுன்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான் இது. இவ்வளவு நாள் என் கூட இருந்து நீ என்னை அறியவில்லையான்னு கேட்டு சொல்றார். சொல்லிட்டு 10ஆம் வசனம் அப்படியே தொடர்ச்சியா போகும்போதுதான், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கிறார். கேள்வி கேட்டு, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்துல வாசமா இருக்கிற என் பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி சொல்றார். இப்ப சுயமாய் எதையும் பேசவில்லை என்று சொல்லி பார்க்கணும். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், கோட்பாடுகளை கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகளும் அவர் செய்த செயல்களும் மனிதனுடைய ரட்சிப்பை பற்றிய காரியத்துல திருத்துவத்தினுடைய நித்திய ஆலோசனைகள்ல பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் பிதாவால் அவருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறார். அதைத்தான் அவர் பேசினார், அந்த செயலைத்தான் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சுயமாக அவர் செய்யவில்லை. பிதாவுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்தவராக, ஆதாம் கீழ்ப்படியில் இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக முழுமையாக இங்க வந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றினார். ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் செய்தார். பிதா கொடுக்க சொன்ன வார்த்தைய நான் உங்களுக்கு கொடுத்தேன்றார். கொடுத்தேன், நான் பேசின பேச்சு, நான் செய்த செயல்கள் எல்லாம் பிதா எனக்கு கொடுத்ததை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அதுதான் இங்க சொல்றார். அதை சொல்லிட்டு அதுல பிற்பகுதியில பாருங்க, அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லிப்போம். 3 காரியம், முக்கியமான 3 காரியம் இங்க சொல்லப்படுறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பற்றி 3 குறிப்பிடத்தக்க விஷயங்களை இங்க சொல்றார். 3 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஏற்றுக்கொண்டார்கள், அறிந்திருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றாரு. 3 விஷயம் அங்க வருது. என்ன சொல்றாரு? நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு பின்னாடி சீசர்களை பற்றி முக்கியமான 3 குறிப்பிடத்தக்க விஷயத்த சொல்றார். என்ன? அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க. நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்தார்கள் சொல்றார். நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்றார். 3 முக்கியமான காரியம் அங்க வருது. என்ன? முதல்ல, அவர் பிதாவிடமிருந்து கொண்டு வந்த, இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த சத்தியங்களை அவர்கள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, பெற்றுக்கிட்டாங்க. அதை தாழ்மையோடு மரியாதையோடு ஆண்டவர் பேசுகிற பொழுது பிதாவினிடத்திலிருந்து இயேசு கொண்டு வந்த வார்த்தை இல்லையா அது, அதை அப்படியே அரவணைத்து தழுவி ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்ப ஜெபம் பண்றாரு இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி, நீர் கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்புறம் சொல்றாரு, அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள், நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து அப்படின்னு சொல்றாரு. அது எதை காட்டுது? தங்களுடைய எஜமானராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். வரப்போகிற மேசியா இவர்தான் அப்படிங்கிறத அறிந்திருந்தாங்க. நீ தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா பேதுரு? இது எதை காட்டு? தேவனிடத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத அறிந்தார்கள். அது அவர்களுக்கு தெரிகிறது. சரிங்களா? நாங்கள் எங்க போவோம், நித்திய ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறதுன்னு பேதுரு சொல்றாரு இல்லையா? அது எதை காட்டுதுன்னா, உடைய மீட்புக்காக அனுப்பப்பட்ட மேசியா அவரே அப்படிங்கிறத அவர்கள் அறிந்திருந்தார்கள். 3வது அதுல பாக்குறது, அதுக்குள்ள சொல்லப்படுது, நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க. பிதா அவரை மேசியாவாக அனுப்பினார் என்று அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார்கள். விசுவாசித்தார்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும் ரொம்ப கவனமா. மேசியானா என்ன? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். இந்த மீட்பு பணிக்காக நித்தியத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா இந்த பணியை முடிக்கிறதுக்கு. ஏன்னா மனுஷன் பாவியா இருக்கிறான்,
பாவியான மனிதன் தன்னைத்தானே ரசித்துக் கொள்ள முடியாது, மற்ற மனிதர்களும் அவனுக்கு உதவ முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகளாக, ஆக்கினி தீர்ப்பு உரியவர்களாக இருக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒருவர் வர வேண்டும். அப்படி வரக்கூடிய எல்லா தகுதியும் குமாரனுக்கே இருக்கிறது. அப்ப அவரை அபிஷேகம் பண்ணி இந்த பணிக்காக நடத்துகிறத பார்க்கிறோம். அதை அவர்கள் விசுவாசித்தார்கள். மேசியா என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லி முக்கியமாக 3 குறிப்பிடத்தக்க காரியங்களை இங்க சொல்றார். இதில் 2 பாருங்க, தங்கள் எஜமானர் பிதாவாகி தேவனிடத்தில் வந்தார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். சொன்னா நிச்சயமாய் அறிந்தார்கள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அதாவது அவர்கள் ஒரு உறுதியான சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மையை அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத அது காட்டு. அவங்க தெளிவா அதை அறிஞ்சிருக்கிறாங்க. அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத அறிஞ்சிருக்காங்க. ஏன்னா பலர் சொல்றாங்க இவர் தீர்க்கதரிசி அப்படி இப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க? அப்பதான் சொல்றாங்க, நீ தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு. மாமிசமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தல, பிதாவே இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. அதை அவங்க நிச்சயமாய் அறிந்திருந்தார்கள், சந்தேகத்துக்கு இடமில்லாதபடிக்கு நிச்சயமாக அறிந்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இப்போ அவர் கொடுத்த வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து வந்த வார்த்தை என்பதை அவங்க உணர்றாங்க. இப்ப சொல்றாரு, அந்த வார்த்தையை கொடுத்தாரு, அவங்க அதை விருப்பத்தோடு பெற்றுக்கொண்டார்கள். அவர் பிதாவினிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்திருந்தார்கள். அது அவர் பிதாவினிடத்தில் வந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல்ல பெரும்பாலான மனிதர்கள் இதை ஏற்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலிருந்து பேசி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பிரசங்கங்களை செய்கிறார், நானே தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து பேசிக்கொண்டே வர்றாரு. நம்ம அதெல்லாம் பார்த்தோன்னா ஒருவரும் அதிகமான பேர் விசுவாசிக்கவில்லை. அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிற பொழுது அவர் மேல் கல்லெறிய பார்த்தார், அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தார்கள். அவரை தேவ தூசணம் செய்கிறவர் என்று சொல்லி சொன்னார். பிசாசுகளின் தலைவன் பெயல்செபூல் என்று சொல்லி சொன்னாங்க. அவருடைய கிரியைகளை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். சரிங்களா? எல்லா காரியத்தையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரை எப்படியாவது கொலை செய்ய வழிபார்த்து கொண்டிருந்தார்கள். சரிங்களா? அவர் செய்த கிரியைகளை எல்லாம் மறுக்கும்படி ஆலோசனை பலருக்கு கொடுக்கப்பட்டது. பிறவி குருடனுக்கெல்லாம் சொல்லப்பட்டது இல்லையா, கண்ணு சரியாகி போட்டதுன்னா அது எப்படி இல்லைங்கிற மாதிரி ரெடி பண்றாங்க. இப்படித்தான் அந்த நாட்டில இருந்த மக்கள் எல்லாம், பெரும்பான்மையான மக்கள் அப்படி செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா அப்படி இருக்கிற நேரத்துல இந்த 11 சீசர்களும் அவருடைய வார்த்தை விருப்பத்தோடு ஏற்றார்கள். அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்தார்கள். அவர் தேவனிடத்தில் வந்திருக்கிறார் என்பதை விசுவாசித்தார்கள். என்று அவர் மெய்யான மேசியா என்பதை விசுவாசித்தார்கள் என்று சொல்லிப்பாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஆண்டவருடைய கிருபை. அதைத்தான் இப்ப இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்றார், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள்னு சொல்றார். சரிங்களா? இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. ஒண்ணு ஏற்றாங்க, அறிந்தாங்க, விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்க இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார். ஜெபத்துல பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் அவர்களுக்காக, தம்முடையவர்களுக்காக என்று சொல்லி பார்க்க. இப்படி இந்த வசனத்தை நம்ம பார்க்குற 7-8 வசனம் நமக்கு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ளலாம். நடைமுறையாக 2 பயன்பாடுகளை நம்ம பார்ப்போம். என்னன்னா, முதலாவது எல்லா விசுவாசிகளையும் பற்றினதான உண்மைகள். அது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எல்லா விசுவாசிகளையும் பற்றினதான உண்மைகள். விசுவாசிகளுக்கு, மெய்யான விசுவாசிகளுக்கு சத்தியம் தெரியும். அதை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், தொடர்ந்தும் தேவ ஆவியினாலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். இல்லைங்களா? பெற்றிருக்கிறாங்க. அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க. உண்மையான விசுவாசி என்ன செய்கிறான்? தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றிருக்கிறான், அதை அவன் விசுவாசிக்கிறான். அவனுக்கு சத்தியம் தெரியும். ஏன்னா சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி சொல்றார். சத்தியத்துக்கு செவி சாய்க்காதவன் கடவுளுக்குரியவனாக இருக்க மாட்டான். இல்லைங்களா? அப்ப சத்தியம் உங்களுக்கு தெரியும். தேவன்
இயேசுவை அனுப்பினார் என்று சொல்லியும், இயேசு பேசிய எல்லாமே தேவனிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரை இரட்சகராக அனுப்பி இருக்கிறார். என்னுடைய மீட்புக்காக அவரை இரட்சகராக அனுப்பி இருக்கிறார். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதிலே தேவனுடைய அன்பை நான் பார்க்கிறேன் அப்படிங்கிறது விசுவாசிக்கு தெரியும். சரிங்களா? இப்ப பிதாவினிடத்திலிருந்து கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசிக்கிற அனைத்திற்கும் கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஒரு மெய்யான விசுவாசியாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை, சத்தியத்தை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அந்த சத்தியம், அதுல கிறிஸ்துவுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செய்திருக்கிறார். நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்க போதுமானவர், அவரால் ரட்சிக்க முடியும். அவருக்கு முழு அதிகாரத்தையும் பிதா அவர் கொடுத்திருக்கிறார் என்பது தெரியும். அத்தாரிட்டி நம்ம பார்த்தோம் அதுக்கு முன்னாடி. எல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்று சொல்லி பார்க்க. இதுதான் எல்லா விசுவாசிகளை பற்றிய உண்மையா இருக்கு. சத்தியமே சுத்தமா தெரியாம இருந்து அதிலிருந்து வராத விசுவாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி, இயேசுவனுடைய முழுமையான அதிகாரம், இயேசு எந்த விதத்துல எனக்கு இரட்சகராக இருக்கிறார் என்பதை எல்லாம் துளியும் அறவே அறியாத மனிதர்கள் இதற்கு பொருத்தமானவர்கள் அல்ல, அவர்கள் விசுவாசத்துக்குரியவர்களும் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்குரிய காரியங்களை இங்க பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், அதை ஏற்றார்கள், அறிந்திருக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார். வார்த்தையை ஏற்றுக்கணும், விருப்பத்தோடு அதை ஏற்று அதை சரியா அறிஞ்சு அவர் யாருன்னு அறிஞ்சு அவரை விசுவாசித்திருக்க வேண்டியது அவசியம். இது எல்லா விசுவாசிகளை பற்றி உண்மையான வார்த்தை என்று சொல்லி பார்க்க. அப்ப அது இல்லாம ஒரு மனிதனால் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி இருக்க முடியாது, இல்லைங்களா? அவங்களுடைய வேத அறிவு குறைவானதாக இருக்கலாம். ஆனா வேத அறிவே இல்லாமல் இருக்கிறது வேறு, வேத அறிவுல குறைபாடாக இருக்கிறது என்பது வேறு, சரிங்களா? இயேசுவை பற்றின ஒன்றுமே புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்பது வேறு, அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட சத்தியத்துல சரியாக இருந்ததற்கு கீழ்ப்படிவது என்பது வேறு, சரிங்களா? அதை சரியாக கேட்டதை சிந்தித்து அதுல இருந்து வளர்ந்து போகிறது என்பது வேறு, இல்லைங்களா? ஒண்ணுமே தெரியாத இருக்கிற மனிதர்களை நாம் விசுவாசிகளாக கணித்து விட முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்கள் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். வார்த்தையை ஏற்காதவர்கள் அந்த நாட்கள்ல இருந்திருக்கிறாங்க, இல்லைங்களா? நம்ம பார்த்தோம், யாரும் ஏற்கல. அதோடு அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவர்கள் அறியல. அவர் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று சொன்னார். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. அவர் இரட்சகர் என்பதை, மேசியா வந்தவர் இரட்சகர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, சரிங்களா? அப்ப இது சரியான முறை அல்ல. அப்ப விசுவாசிகளை பற்றினதான உண்மை, எல்லா உண்மையும் சொல்லப்படுது. அவர்கள் பெற்றார்கள், அதாவது ஏற்றார்கள், அறிந்தார்கள், விசுவாசித்தார்கள் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அதாவது இன்னும் தெளிவா சொல்லணும்னா, பிதாவினுடைய வார்த்தையா இருக்கிற வேத சத்தியத்தை, தேவனுடைய கொள்கைய கிறிஸ்து நமக்கு கொடுத்தார், சத்தியத்தை கொடுத்தார், இல்லைங்களா? பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நாமும் அந்த சீசரோடு, அங்க இருந்த சீசரோடு கூட அவருடைய வார்த்தையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். அவர் கொடுத்தார், அதை மெய்யாக ஏற்றுக்கொள்கிறோம். தேவ பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிறாங்க, இல்லைங்களா? அதை பெற்றுக்கொள்றாங்க. அதை பெற்றுக்கிறது மட்டும் இல்ல, நாம் அதை மகிழ்ச்சியோடும் மரியாதையோடும் சாந்தத்தோடும் நன்றியறிதலோடும் அதை ஏற்றுக்கொண்டு தொலைந்து போனவர்களை நாடி காப்பாற்றுவதற்கும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்பதற்காகவும், அவர்களுடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காகவுமே இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வார்த்தை பெற்று அதிலிருந்து என்ன அறிவு வருகிறது? அந்த வார்த்தை நன்றியோடு ஏற்றுக்கொண்டு தொலைந்து போனவர்களை நாடி காப்பாற்றுவதற்கு, ரட்சிப்பதற்காக
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மீட்பதற்காக, இல்லைங்களா, அவர்களுடைய ரட்சிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக பிதாவினிடத்திலிருந்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம், இல்லைங்களா. அதை விசுவாசித்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தான் விசுவாசி, இல்லைங்களா. அவர்கள் மெய்யான மேசியாவை பற்றின சரியான புரிதலை பெற்றிருக்கிறார்கள், விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் எல்லா விசுவாசிகளை பற்றி உண்மை. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அதை ஏற்று நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா. ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். இந்த விதத்துல நீங்க இயேசுவனுடைய வார்த்தை பெற்று அறிந்து விசுவாசித்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. உங்களுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்குதா? வார்த்தையின்படி பெற்று, அந்த வார்த்தையை பெற்று அதுல சரியான புரிதல் இருந்து அப்படி வந்த விசுவாசமா ஆண்டவர் மேல வந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விதத்துல இயேசுவை விசுவாசித்து இன்றைக்கே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள பாரு. இந்த போன்ற நாட்களில் ஒருபோதும் கிடைக்க போறதில்லை, இல்லைங்களா. தாமஸ் வாட்சன் சொல்லும் போது, நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளா இருக்குன்னு சொன்னா இன்றைக்கு உங்களுடைய மனம் திரும்புதல் நாளா இருக்கட்டும்னு சொல்றாங்க. நாளைக்கு பார்ப்பேன், நாளான்னைக்கு பார்ப்பேன், நிர்வசாரமாய் நாம் இருந்து கொண்டு போவோம் என்று சொன்னால் நாளைய தினம் நியாய தீர்ப்பின் நாளாக இருந்தால் புத்தி இல்லாத கன்னிகைகளைப் போல மாறிவிடும், விசுவாசம் சரியாக கொள்ளாத இருந்தால். அப்போ நாளைக்கு நியாய தீர்ப்பின் நாள் என்பதை நாம் நினைவில் கொண்டவர்களாக இருப்போம்னு சொன்னா இன்றைக்கு நம்முடைய மனம் திரும்புதல் நாளாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நம்ம மனம் திரும்ப முடியாதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்றோம்? இன்றைக்கு மனம் திரும்பும். ஒரு உதாரணத்திற்கு, இயேசு எப்பொழுது வருவார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா இப்ப அது உண்மையாலும் இப்ப தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நடக்காது, நாளைக்கு தான் அவர் வர்றாரு அப்படின்னு என்ன பண்ணும்? இன்னைக்கு ஜாலியா இருந்துகிட்டு இருக்க முடியுமா? இருக்க மாட்டோம். ஆனா இப்போ தெரியாது அப்படிங்கிறதுனால நிர்வசாரமாய் வாழ பார்க்கறது, விசுவாசத்தை குறித்து ஆழமாக சிந்தித்து பார்க்காமல் இருக்கிறது, அது வேதபூர்வமான விதத்தில் வந்த விசுவாசமா என்பதை ஒரு நாள் கேள்வி கேட்டு பார்க்காதது, இதெல்லாம் மோசமான நிலை. ஒரு வளர்ச்சியும் காணாத ஒரு நிலை, ரொம்ப மோசமான ஒரு நிலை. உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்னும் இயேசு விசுவாசிக்காதவர்கள் நீங்கள் நினைத்து பார்த்து மனம் திரும்புங்க. இயேசு விசுவாசித்திருக்கிறேன்னு சொல்றவங்க கூட நினைச்சு பாருங்க, இயேசு எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்க. அது வேதத்திலிருந்து பெறப்பட்ட அறிவு, அதற்கான கீழ்ப்படிதலாக வருகிறதா அப்படின்பார். வெறும் அறிவு மட்டும் ஒண்ணுக்கு உதவாது, கீழ்ப்படிதல் வேண்டும். அதோடு கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி வேத அறிவில்லாமல் வருகிற கீழ்ப்படிதலும் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இருக்காது, அது சரியான விதத்திலேயும் இருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கணும், இல்லைங்களா. ஆகவே இன்னைக்கு நம்ம பார்க்கணும், இல்லைங்களா. இல்லை ஒருவேளை இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொள்ளவில்லை என்று சொன்னா இன்றைக்கே இயேசுவை விசுவாசித்து அந்த ரட்சிப்பு பெறும். இன்றைக்கு கிடைக்கிற வார்த்தை கடவுள் நம்ம கூட பேசுகிறது. அப்படி விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், சரியா விசுவாசி ரட்சிப்பை பெற்றுக்கணும்னா தொடர்ந்து அதற்கு நன்றி அறிதலோடு வாழ்ந்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தொடர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. கீழ்ப்படிதல் என்ன? ஆராதனையில ஒழுங்காக இருந்து, அதான் அவன் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு தெரியும், கர்த்தருக்கு கீழ்ப்படியிருக்கு. இல்லை குடும்பத்துல தொடர்ந்து வாழ்ந்து, தனிப்பட்ட விதத்துல வாழ்ந்து, சமுதாயத்துல வாழ்ந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, சரிங்களா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. இப்ப தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புக்கு நன்றி அறிதல் உள்ள வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டவன் தொடர்ந்து கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்வான் என்று சொல்லி பார்க்கணும், சரிங்களா. அப்படி வாழ்ந்து மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம், சரிங்களா. அப்படி வாழணும். சரி, இப்ப முதல்ல பார்க்கிறோம், முதல் பயன்பாடா எல்லா விசுவாசிகளையும் பற்றினதான உண்மைகள் எது என்று சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு பயன்பாடை பார்க்கலாம். ரெண்டாவது அதுல நம்ம பார்க்கறது, கிறிஸ்து நம்முடைய பலவீனமான விசுவாசத்திலும் நம்மை ஊக்கப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கலாம். கிறிஸ்து நம்முடைய பலவீனமான விசுவாசத்திலும் நம்மை ஊக்கப்படுத்துகிறார். இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த அப்போஸ்தலனுடைய விசுவாசம் பலவீனமான விசுவாசமாக இருந்தது. அது ரொம்ப பயங்கரமான விசுவாசம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்பதான அதிகாரத்திலேயே அதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம்.
இங்க இருக்கிற அப்போஸ்தலருடைய விசுவாசம் எந்த அளவுக்கு பலவீனமானதாக இருந்தது என்று சொல்லி, அவருடைய மரணத்தை பற்றி அவர்கள் அதிகம் அறிந்திருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நான் போறேன்னு சொன்னா பூமியிலேயே எங்கேயாவது போவாராட்டுறது அப்படின்னு அவங்க நினைச்சது. தொடர்ந்து தோமாவை பார்க்குறோம். தோமாவுடைய கேள்விகள், நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்புறம் வழி எப்படி அறிவோன்னு கேட்கறது. இப்போ அவருடைய மரணத்தை பற்றின அதிகமான அறிவு இல்லை. அவர் மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே வராரு. ஆனாலும் அவர்களுக்கு சரியான அறிவு இல்லை. அப்போ அவங்களுடைய விசுவாசம் பலவீனமானதாக இருந்தது என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா. அவங்களுடைய சிந்தனை இந்த பூமிக்குரிய ராஜ்யமாக இருந்தது. யூதர்கள் என்ன எதிர்பார்த்திருந்தார்களோ, தனி ராஜ்யமாக மற்ற அடிமைக்குள்ளாக இருக்கிற ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்று இஸ்ரவேலை தனிநாடாக இருந்து அவர் ஆளுவார், வருகிறவரான மேசியா ஆளுவார் என்பதுதான் யூதர்களுடைய நம்பிக்கையா இருந்தது. அந்த நம்பிக்கையைத்தான் இவர்களும் கொண்டிருந்தார்கள் என்பது இவர்களுடைய சிந்தனைகளின் மூலமாக நம்ம அறிய முடியும் இல்லைங்களா. நீர் உங்களுடைய ராஜ்யத்துல வரும்போது வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் உட்கார வைக்கணும்னு சொல்லி யோவானும் யாக்கோப்பும் கேட்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் அவருடைய எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி இயேசு கிறிஸ்து முன்னறிவித்த பொழுது அந்த முன்னறிவிப்பை அவர்களால் புரிந்து கொள்ள புரியவில்லை என்று சொல்லி பார்க்க ஒரு பலவீனமான விசுவாசம் தான் இல்லைங்களா. அவர் ஒரு மீட்பரா இரட்சகரா அறிந்திருந்தாலும் கூட அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு சரியான விதத்துல தெரியல அப்படிங்கிறத உண்மை இல்லைங்களா. அது நம்ம முந்தின அதிகாரத்திலேயே பார்த்துட்டு வந்தோம். அப்ப அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப பலவீனமானது. பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்தாவியானவர் வந்ததுக்கு பின்பதாக தான் அவர்கள் இன்னும் விசுவாசத்துல பலப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கு முன்பாக இப்போ பேசிக்கொண்டிருக்கிற நேரங்கள்ல எல்லாம் அப்போஸ்தலருடைய பலவீனம் ரொம்ப மோசமானதாகத்தான் இருந்தது, விசுவாச குறைபாடாகத்தான் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னா பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவுல 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு மரித்து உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அங்க ஒரு சம்பவம் நடக்குது. எம்மாவு என்கிற கிராமத்துக்கு 2 சீசர்கள் போயிட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட போய் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா அவங்க இந்த இயேசு கிறிஸ்து மரித்ததை குறித்து பேசி கொண்டு இருக்கிறாங்க. நடந்த சம்பவங்களை பேசுறாரு. அப்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கும்போது, எருசலேம்ல நடந்தது அறியாதது அந்நியரா இருக்கிறீரா, அது இயேசு கிறிஸ்துவை பற்றினது, அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் அப்படி எல்லாம் பேசி சொல்றாங்க. சொல்லிட்டு அப்படி சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறதுன்னு சொல்றாங்க. நம்பி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, ஆளு காணோம். ரட்சிப்பார், இஸ்ரவேலை ரட்சிப்பார், தனி ராஜ்யமா வரும்னு நினைச்சாங்க, அப்ப காணும். அப்போ விசுவாசத்துல எவ்வளவு பலவீனமாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க. ஆனா நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அவர்களுடைய பலவீனமான விசுவாசத்தை பாராட்டுறாருன்னா அந்த பலவீனத்தை பாராட்டல, அவங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தது இல்லையா, அத பிதாவிடத்துல சொல்ற. அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள், நான் உம்மிடத்திலிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள் சொல்றார். இந்த பலவீனமான விசுவாசத்தை கூட ஆண்டவர் பாராட்ட மதிக்கிறார். எவ்வளவு முக்கியம் பாரு. இப்போ ஊக்குவிக்கிறார், என்கரேஜ் பண்றார். விசுவாசத்துல பலவீனமானவர்களை அவர் என்கரேஜ் பண்றாருன்னு சொல்லி பார்க்கிறார். அதாவது வளர்றதுக்கு அங்க சொல்றாரு அவங்க வளருவாங்க. ஆனா அந்த குறைந்த விசுவாசம் என்பதை அதை இழிவாக பார்க்காம ஏதாவது இடத்துல ஜெபம் பண்றாரு. அவங்களுடைய இந்த மோசமான அந்த பலவீனமான தொடக்கத்தை ஆண்டவர் புகழ்றார். இது ஒரு தொடக்கம், இனி அவர்கள் வளர்ந்து போவாங்க. ஆனா அந்த சின்ன விஷயத்தை கூட அவங்களுக்கு இருந்த அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்ததோ அதை ஆண்டவர் பாராட்டார், ஊக்குவிக்கிறார்.
ரொம்ப அது ஒரு அருமையான காரியம். கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பற்றி எல்லா நன்மைகளையும் சொல்றார். இதை நீங்க ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்களா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சீசர்களை பத்தி ஒரு குறைவான வார்த்தையும் ஆண்டவர் பிதாட்ட சொல்ல மாட்டார். சரிங்களா? இந்த ஜெபத்தை முழுவதையும் பாருங்க. இவர்கள் இப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் குறைபாடா தான் இருக்கிறாங்க. மனுஷன் பேசும்போது கூட சொல்லிடுறாங்க இல்லையா? கொஞ்சம் குறைபாடா தான் இருக்காங்க, ஒன்றும் சரிபட்டு வராது, ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அப்படி ஒரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய மீட்பர், நமக்காக வந்தவர், நம்மேல் அன்பு கூர்ந்தவர் இல்லைங்களா? நாம் அவருக்குள் போகிறோம். அவருடைய அன்பு பெரியதாக வெளிப்படுகிறது. அவர் நம்முடைய பலவீனங்களை மறைக்கிறார் என்று சொல்கிறார். மறைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, கண்டுங்காணாத விடுறார் இல்லாது மூடுகிறார். அதை மூடுறார். அவங்க நன்மைகளை மட்டும் பேசுகிறார். அப்ப அவங்க இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எவ்வளவு மோசமா பெற்றிருந்தார்கள் என்றது நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெறல இல்லையா? அவங்களுடைய விசுவாசம் கூட ரொம்ப பலவீனமானதாக, தடுமாறுகிறதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல மற்ற பகுதியில பார்க்கும்போது அவங்களுடைய விசுவாசத்துக்காக, தவறுகளுக்காக இயேசு கிறிஸ்து அநேக முறை கண்டிக்கிறார். பேதுருவை கண்டிக்கலையா? அப்பாலை போய் சாத்தானேன்னு சொல்றாரு. நீ தேவனுக்குரியதை சிந்தியாம மனுஷனுக்குரியதை சிந்திக்கிற அப்படின்னு சொல்றாரு. கண்டிக்கிறாரு, பல இடங்கள்ல கண்டிக்கிறாரு. நம்ம பார்க்க முடியும், நிறைய இடத்துல கண்டிச்சதை பார்க்க முடியும். வேதம் முழுவதும் வாசிங்கன்னா கண்டிப்பார், அவிசுவாசத்தை கண்டிப்பார். பாருங்க, கப்பல்ல போயிட்டு இருக்கும்போது நடக்குது இல்லைங்களா? அவங்க போய் எழுப்பும் பொழுது அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு என்று கேட்கிறாரு இல்லையா? கண்டிக்கிறாரு. இங்கேயும் நிறைய நம்ம வாசிச்சுட்டு வந்த 14, 5 அப்படியெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது அங்கேயும் கண்டிக்கிறது, ஒரு கண்டிப்போடு வார்த்தைகளை பேசுறது, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களுக்கு செய்யறாரு. சில இடத்துல கடுமையா கண்டிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய ஆண்டவர் ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பாரு, அவங்க வேற ஒண்ணு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்காங்கன்னா, நம்ம சாப்பாடு கொண்டு வரலையாட்டுக்கு அதை பத்தி பேசுறாரு. அவ்வளவுதான் அறிவு. இந்த அளவுக்கு தான் அறிவு இருக்கு. என்ன பேசுறாரு, ஏசு பேசுறாருன்னு தெரியல. நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. வேற யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா நமக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க அறிவு. ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருந்தது சீசர்களுக்கு. கண்டித்தார், பல இடத்துல கண்டித்தார். சரிங்களா? ஆனா கிறிஸ்து அவர்களை தம்முடைய பிதாவினிடத்துல பிரதிநிதித்துவப்படுத்தும் பொழுது அவர்களை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல தப்பா. இவர் கண்டித்தார், தொடர்ந்தும் கண்டிப்பார் நம்ம. ஆனா பிதாவின் இடத்துல சொல்ல மாட்டார். ஏன் அப்படின்னா, நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பலவீனங்களை பற்றி நன்கு அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நமக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் உங்கள சிலருக்கு இருந்தாலும் கூட அதை குறித்து கவலைப்படாம ஆண்டவர் கொடுக்கிற பாதையில தொடர்ந்து இருந்து வளர்ந்து போக வேண்டியது அவசியம். அந்த விசுவாசத்தை பாராட்டுகிறார் என்று சொல்லுகிற பொழுது அதிலேயே தங்கி தரித்திருங்கள் என்பதல்ல. அவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் நினைக்கிறார், தொடர்ந்து அவனை வளர்த்துகிறார் இல்லைங்களா? அதிலேயே தங்கி இருக்கிறதுக்கு சாதகமாக சொல்லல ஆண்டவர். அப்படிப்பட்டவனையும் மறைக்கிறார். அவங்களுடைய காரியத்தை மறைத்து அவங்க இருக்கிற அந்த கொஞ்சம் விசுவாசத்தையும் உயர்த்தி காட்டார். ஒன்றுமே இல்லாத அந்த இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் ஒன்றுமே இல்லாம இந்த நேரத்துல இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. இயேசு விசுவாசிக்காக இயேசுக்கு விரோதமாய் போய் கொண்டு இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர்களை அல்ல, இயேசுவை விசுவாசித்திருக்கிறவர்களை ஆண்டவர் பார்க்கிறார். அவங்க கொஞ்சம் விசுவாசம் இருந்தால், விசுவாச குறைபாடாக இருந்தால் அவர்களை பார்க்கிறார். உடைய பலவீனத்துல அவர்களுக்கு ஆறுதலை ரொம்ப கவனமா இருந்து தாழ்மையோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக போகாம, அல்லது இந்த சின்ன குறைவான விசுவாசம் உங்கள வேத அறிவுல குறைவானவர்கள் இருக்கிறவங்க அது மட்டுமே எனக்கு போதும், இயேசுவே அப்படி சொல்றாருன்னு சொல்றதுக்காக இது இல்லை. அதை நினைச்சு ஆண்டவர் காட்டுற பாதையில சின்ன சின்ன விஷயத்துல தாழ்மையோடு இருந்து கவனத்தோட ஒரு காரியத்தை வேதத்தை கேட்டு சிந்திச்சு
அதன் அடிப்படையில ஒரு நாள் வாழ்க்கை இருக்கும்படி ஆண்டவருடைய உதவியை நாடி கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி கொண்டு வருகிறார். உடனே எதையும் மாற்ற முடியாது. நினைச்சு செய்யறதுக்கு முற்படுறதில்ல. நாளைக்கே போய் நின்றுட்டு எல்லாத்தையும் மாத்திடுவேன். எத்தனையோ காலங்களாக இருந்து கெடுத்து வைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையின் அடிப்படையில கீழ்ப்படிந்து கொஞ்சம் கொஞ்சமா சரி செய்து கொண்டு வர 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 அது நேர்த்தியாக போகும் இல்லைங்களா? ஒரே நாள்ல மாறாது. ஒரே நாள்ல நீங்கள் எல்லாத்தையும் செய்யவில்லை. செய்யற முட்டாள்தனம், கிறுக்குத்தனம், கடவுளுக்கு எதிராக போற காரியத்தில் எல்லாம் ஒரே நாள்ல செஞ்சு முடியல, ஒரு நாள் செஞ்சிருக்கு. இப்போ நம்ம கல்ச்சர் கூட அப்படித்தான். பிறந்ததுல இருந்து கொண்டு வந்த கல்ச்சர் ஒரே நாள்ல எல்லாம் போயிருங்க. கவனத்தோட கூட எதுல எல்லாம் நான் தவறு செய்கிறேன், எதெல்லாம் வேதத்துக்கு முரணாக போகிறது, என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய சிந்தனை, நான் சிந்திக்கிறதுல எல்லாம் விக்கிரகத்தனமான காரியங்கள், கல்ச்சர், தவறான கல்ச்சர்ல வருது, எல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா திருத்திக்கிட்டு போறது. என்னுடைய வாழ்வியல் வேதத்தோடு தொடர்புடையதா, நான் இப்படித்தான் பிறந்தேன், இப்படித்தான் இருப்பேன், பன்னியாண்டி மாதிரிலாம் நம்ம வாழ்ந்துடக்கூடாது. நம்ம பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறார். உலக மனுஷனே சொல்றான். உலக மனுஷன் பாருங்க, உலகத்தில் இருக்கிறவனுக்கு கூட அறிவு வந்து காமனா ஒரு புத்தகத்துல, காமன் புத்தகத்துல ஒருவர் எழுதுறாரு, நேரத்தை மிச்சப்படுத்துகிறதை பற்றின ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்றைக்கு ஒரு வேலையை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கு தான் நீங்க அந்த நேரத்தை கெடுக்குறீங்க. வாழ்க்கையில ஒரு துணி இருக்குது, அதை நாளைக்கு துவைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது அங்க சேர்த்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரத்தை, நேரம் இல்லைன்னு சொல்லி நீங்க நேரத்துக்கு பின்னாடி ஓடக்கூடாது, நேரத்தை உங்களுக்கு பின்னாடி ஓட வைக்கணும்னு சொல்றாங்க. சொல்றதெல்லாம் வெளிநாட்டு ஆங்கில புத்தகங்களை பார்த்து படிச்சு போட்டு அதுல இருந்துதான் இதெல்லாம் எழுதுறாங்க இங்க தமிழ்ல பெருவாரியா. அப்ப அங்க இருக்கிறவன் எப்படி அதை செய்யறான்? பொதுவா அவங்களை எல்லாம் கிறிஸ்துவ கண்ணோட்டம் ஆளுகை செய்யுது. உலகத்தானா இருந்தாலும் பிறப்புல இருந்து வளர்ந்து வந்திருக்கிறான், ஒழுங்கா வாழணும்ட்டு இந்த கண்ணோட்டம் இருக்கு. நேரத்தை நம்மளை எப்படி நேரம் துரத்த வைக்கிறது அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு பாருங்க, 10 மணிக்கு அங்க இருக்கணும்னு சொன்னா, இங்க இருக்கிற சோம்பேறிகள் 9:50 தான் கிளம்பும், இல்லை 9:55 தான் கிளம்பிட்டு இருப்பான் அவசர அவசரமா. 9 மணிக்கு கிளம்பி போய் பாருங்களேன், அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடி இருப்பீங்க. நேரம் உங்களை துரத்திக்கிட்டு இருக்கும். 3/4 மணி நேரத்துக்கு பெரிய உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. எப்ப நேரத்தை உங்க காலடியில போட்டு வச்சிருக்கிறீங்க இல்லைன்னா நேரம் இருக்காது. அப்ப சரியா எல்லாத்தையும் ஒதுக்குனா நேரம் மிச்சமா இருந்து நம்மளை துரத்தும். சில நேரங்கள்ல உட்காந்து இருக்கும்போது மிச்சமா இவ்வளவு நேரம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை வரும் இல்லைங்களா? அப்போ ஒழுங்கு கடவுள் கொடுத்திருக்கிற பாதையில நடக்கிறது இல்லைங்களா? அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வேதத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன விதத்துல போகும். இது நான் பிறந்தேன், இப்படிதான் என் குணாதிசயம், இதெல்லாம் சொல்றதுக்கு கிறிஸ்துவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தானா இருந்தாலே போதும். நாம் இப்படி இருந்தவர்களைத்தான் ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தையும் சொல்றாரு, அவர் பேரே ஒழுங்கின் தேவன். ஒழுங்குதான். நீங்க லேவியராகமத்துல எல்லாம் நம்ம வாசிக்கும் போது திருப்ப திருப்ப சொன்னேன். ஒரே காரியத்தை 30 தடவை திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. பார்த்துருக்கீங்களா? ஒரே சாணியை இது கொண்டு அது பண்ணு அப்படின்னு அது ப்ராப்பரா ஏன் அதையே வருது, திருப்ப வருது. ரொம்ப பர்ஃபெக்ட். அது நம்ம சொல்லவே கூடாது. அப்போ குறைவான விசுவாசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதை சாதகம் பண்ணிக்கிட்டு ஏமாத்து வேலை பண்றதுக்காக ஆண்டவர் இங்க பேசல. நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய நீதியின் மூலமாக நம்மை பார்க்கும்படி நான் அவர்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றாரு, நமக்காக மத்தியஸ்தராக இருந்து பேசுறார். அவருடைய நீதியினால் நாம பார்க்கப்படுறோம். நம்முடைய குறைவான விசுவாசமும் கிறிஸ்துவுக்குள்ளாக மதிக்கப்படுகிறது, கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்கப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவான விசுவாசத்தை கண்டு பலவீனம் அடைய தேவையில்லை. அதே நேரத்துல அதை உயர்த்தி நினைத்து வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எந்த வளர்ச்சி இல்லாமல் போகவும் கூடாது. ரொம்ப கவனத்தோட இருந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில தாழ்மையோடு இருந்து பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியத்துல செஞ்சு கடவுளை மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது அவசியம். பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட
அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது பிதாவின் இடத்துல சொல்லலைன்னு சொல்லி பார்க்குறேன். இதுதான் நம்முடைய பிரதான ஆசாரியனுடைய நிலையான கிருபையின் வழி என்று சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்முடைய தவறுகளை ரொம்ப கவனத்தோட பார்த்து நம்ம மனம் தரணும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி நாம் கேட்கணும், மன்னிக்கும்படி கேட்கணும். சரிங்களா? ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ளாக நம்மளை மன்னித்து நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா? நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். அவரை நம்ம இழிவுபடுத்திக்கிட்டோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்துக்கிட்டோ நம்ம போகக்கூடாது. இல்லைங்களா? அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய வலது பாரிசத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய குறைகளை ஆண்டவர் அங்க காட்டல, குறைகளை இங்க கண்டிச்சுக்கிட்டு இருக்கிறார். சத்தியத்தின் மூலமாக மனம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக, வேத சத்தியங்களை கேட்கிற மற்ற வேத பாட கூட்டங்கள் நேரமாகவும் கண்டிக்கிறார். தனிப்பட்ட ஆலோசனைகளை கொடுக்கிறார். அதை செய்கிறார், தொடர்ந்து செய்கிறார். சரிங்களா? ஏன்னா நமக்கு வேத சொல்கிறீங்களா? தீமத்தேயுல 3:16 பார்த்தா சொல்கிறீங்களா? அதை கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவசியமா இருக்கிறது என்று சொல்லுது இல்லைங்களா வேத சத்தியம். ஆண்டவர் தொடர்ந்து செய்கிறார். ஆனா பிதாவிடத்துல நம்மை பற்றிய குறைகளை அல்ல, நம்மை பற்றிய நன்மையான காரியங்கள், அதாவது அவருக்குள்ளாக நாம் அவர்கிட்ட போறோம், பேசுறாரு. அதுதான் நம்ம பார்க்கணும். வேத அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிச்சா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில வாசிச்சா எவ்வளவோ குறைபாடுகளை அங்க பேசிக்கிட்டு வர்றாரு. அவங்க நிலைமை எப்படி இருக்கு. ஆனா பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிற போது அதை நாம் பார்க்கவே முடியாது. சொல்லுவார், நான் உலகத்தான் அல்ல, அது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. பாருங்க, ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இந்த ரொம்ப உயர்வான மனிதர்கள் ரொம்ப எளிமையான மனிதர்களை அறிமுகப்படுத்துகிற போது பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உலகத்தான் அல்ல, அது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள். நான் உம்மிடத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று அறிந்திருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அப்படி அங்க மத்தியஸ்தரா இருந்து பேசுறார், பிதாவிட்ட சொல்றார், என்னுடையவன், நீர் எனக்கு கொடுத்தவரை மீட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு சொல்லி பாருங்க. அதைத்தான் ஒரு நாள் நினைச்சு நன்றியறிதலோடு வாழ வேண்டியது அவசியம். தேவ பிள்ளைகள்ன்றவங்க தாழ்மையோட இருக்கணும். நமக்கு கிடைச்ச கிருபை பெருசு. நமக்கு கிடைச்ச அந்த கிருபைன்றது நம்மனால வந்தது அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இப்போ எவ்வளவு தாழ்மையோடு இருந்து கடவுளை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும்னு சொல்லிப்பாரு. அதனால நம்ம ரெண்டாவதா பார்க்குறோம், கிறிஸ்து நம்முடைய பலவீனமான விசுவாசத்திலும் நம்மளை ஊக்குவிக்கிறார். அதனால சோர்ந்து போகாம நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்துல தொடர்ந்து இருந்து ஆண்டவர் காட்டுகிற பாதையில வளர வேண்டியது அவசியம். சரிங்களா? அவே நம்ம ரொம்ப கவனத்தோட இருந்து, உங்களில் சிலர் இன்னும் வளராத, இன்னும் சரியான விசுவாசத்துல சத்தியத்துல போகாத இருந்தா, தொடர்ச்சியாக கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் அதுக்கு நன்றி எதிர்களோடு இருந்து அதுல வளருங்க. சரிங்களா? கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார். நம்ம அப்படி செய்வோம். கர்த்தர் நடத்திட்டு